ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பவுச்டு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே தடியாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டியாச்சு. அதில் ஒரு பால் மட்டும் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டும் அப்படின்னு பயம் இருந்துச்சா லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும். இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அந்த ஷீட் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக மைதா டஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஷீட் ஃபுல்லாக படுற மாதிரி மைதாவை எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் பாலையும் எடுத்து அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் செஞ்சுட்டு அது மேலே நம்ம போட்டுக்கிறேன். இப்போ சேம் ப்ரொசீஜர் திரும்ப அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஷீட் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப இன்னொரு லேயர் ஆஃப் ஷீட் அது மேலே போட்டுக்கிறேன். மொத்தம் 3 லேயர் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 லேயரும் சேர்த்து சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். 3ஐயும் சேர்த்து தான் நம்ம இப்போது தேய்க்கணும். ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சூடான சப்பாத்தி கல்லில் போட்டு இதை 2 பக்கமும் ஒரு 20 செகண்ட் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஒரு 20 செகண்ட் 2 சைடும் வெந்தால் போதும். பார்த்திங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறு எதுக்கு. இப்போது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே சூப்பராக ஆறணும். நல்லா ஃபுல்லாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ சைட்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சைட்ஸ் நமக்கு தேவை கிடையாது. சைட்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டராக கட் பண்ணிக்க போகிறோம். ஈக்குவலாக சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3 ஷீட்ஸ் அதுக்கு மேலே வச்சோமா. இப்போ நமக்கு 3 ஷீட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி மெதுவாக நம்ம தனித்தனியாக எடுக்கணும். ரொம்ப பிடிச்சி வேகமாக இழுத்துடக்கூடாது. மெதுவாக இழுத்தா அதுவே சூப்பராக வந்துடும். இதோ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க. நம்மளோட சமோசா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு.
இப்போது சமோசாக்குள்ளே ஃபில்லிங் வச்சிடலாம். இந்த மாதிரி 2 ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங் எடுத்து சென்டராக வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சென்டராக வச்சுட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக மைதா அப்புறம் வாட்டர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட சமோசா வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே நமக்கு நல்லா ஒட்டிக்கும். இப்போது அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சூப்பராக ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சமோசா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான். இப்போது பொரிச்சு எடுக்க போகிறேன். ஆயில் ரொம்ப ஹீட்டில் வைக்க வேணாம், மீடியம் ஹீட்லேயே இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயில் ஹீட்டில் இருக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமோசாவாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பவுச்டு சமோசா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.